என் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நான், என் அம்மா, இதுதான் என் உலகம். தினமும் வேலைக்கு போய் வந்து அமைதியாக வாழ்ந்தேன். பெரிய கனவுகள் எதுவும் இல்லை. ஆனால் மனசுக்கு அமைதி இருந்தது. ஒரு நாள் அமைதி மாற ஆரம்பித்தது. என் அம்மா உடம்புக்கு சரியில்லாமல் போய்விட்டது. வீட்டை பார்த்து கொள்ள யாராவது தேவைப்பட்டது. அப்போதான் அவள் வந்தாள். அவள் பெயர் காயத்ரி. அவள் வந்த முதல் நாளிலேயே எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. அவள் சாதாரணமாக சிரிக்க மாட்டாள். அவள் கண்களில் எப்பவும் ஒரு வலி இருக்கும். அது யாரும் கேட்காத ஒரு கதை மாதிரி இருந்தது. அவள் வேலை மட்டும் பண்ணுவாள். அதிகமாக பேச மாட்டாள். என் அம்மாவை ரொம்ப கவனிப்பாள். அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று கூட சொல்ல மாட்டாள். ஆனால் என் அம்மா சாப்பிட்டாங்களா என்று மட்டும் உறுதி பண்ணுவாள். ஒரு நாள் நான் கிச்சனில் போய் பார்த்தேன். அவள் சாப்பிடாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். நான் கேட்டேன், நீ சாப்பிடலையா? அவள் சிரிச்சு ஆமாம் சாப்பிட்டேன்னு சொன்னாள். ஆனால் அந்த சிரிப்பே அவள் பொய் சொல்கிறது எனக்கு புரிய வைத்தது. அந்த நாள் முதல் நான் அவளை கவனிக்க ஆரம்பித்தேன். சில நாட்கள் கழித்து என் அம்மா சொன்னாங்க, அவள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அவள் விவாகரத்து ஆனவள்னு. அந்த வார்த்தை என் மனசுக்குள் ஓரளவு குத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவள் மேல் ஒரு இரக்கம் வந்தது. நான் அவளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அவள் சிரிக்காததுக்கு காரணம் என்னன்னு புரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் அவளிடம் மெதுவாக கேட்டேன், உன் வாழ்க்கை என்னாச்சு? அவள் முதலில் சொல்ல விரும்பலை. ஆனால் பிறகு மெதுவாக ஓப்பன் ஆனாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அவன் என்னை நம்பலை. தினமும் சண்டை, சந்தேகம். கடைசியில் என்னை விட்டுட்டான்னு அவள் சொன்னபோது அவள் குரல் நடுங்கியது. அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை தவறானவள் மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு அவள் சொன்னபோது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீரை பார்த்த அந்த நிமிஷம் நான் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கவே முடியவில்லை. அவள் ஒரு உடைந்த மனசு. அந்த நாளிலிருந்து நான் அவளை கவனிக்க ஆரம்பித்தேன். அவள் சாப்பிட்றாளா? அவள் ஓய்வு எடுக்கிறாளா? அவள் சிரிக்கிறாளா? எல்லாத்தையும் பார்த்தேன். மெதுவாக அவள் என்னோட பேச ஆரம்பித்தாள். ஆனால் இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. அது அவளோட பயம். ஒரு நாள் மழை. நான் வீட்டுக்கு லேட்டாக வந்தேன். அவள் கதவை திறந்து என்னை பார்த்த உடனே கவலைப்பட்டாள். நீங்கள் நனைஞ்சிட்டீங்கன்னு உடனே டவல் கொடுத்தாள். அந்த நேரத்தில் அவள் குரலில் இருந்த அக்கறை என்னை உடைத்தது. அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. என் மனசு ஒரு உண்மை சொன்னது, நீ அவளை இழக்க விரும்பலை. சில நாட்கள் கழித்து என் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. அவளை பார்த்து இவள் விவாகரத்தானவள், வேலைக்காரின்னு பேசினாங்க. அந்த வார்த்தை அவளுக்கு புதுசாக இல்லை. அவள் தலை குனிஞ்சு அமைதியாக நின்னாள். ஆனால் எனக்கு அது தாங்க முடியவில்லை. அந்த நாள் இரவு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்த நாள் நான் அவளிடம் நேராக சொன்னேன், நீ ஒரு வேலைக்காரி இல்லை, நீ ஒரு நல்ல மனசு. உனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவை. அவள் என்னை பார்த்து அழ ஆரம்பித்தாள். எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொன்னாள். நான் அவள் கையை பிடித்தேன். நான் இருக்கேன்னு சொன்னேன். அவள் ஆச்சரியமாய் என்னை பார்த்தாள். நீ என்னோட வாழ வருவியா அப்படின்னு நான் கேட்டேன். அவள் உடனே அழ ஆரம்பித்தாள். நான் விவாகரத்து ஆனவள், எல்லோரும் என்னை தவறானவள் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாள். நான் அவள் கண்ணீரை பார்த்து சொன்னேன், உன் கடந்த காலம் உன்னை தீர்மானிக்காது, உன் மனசுதான் முக்கியம். அந்த வார்த்தை கேட்டவுடன் அவள் முழுக்க அழ ஆரம்பித்தாள். ஆனால் அந்த அழுகையில் இந்த முறை ஒரு நம்பிக்கை இருந்தது. என் அம்மாவும் இதை அக்செப்ட் பண்ணாங்க. அவள் நல்லவள், அவளை நாம் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. சில நாட்கள் கழித்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவள் சிரிக்கிறாள்.
அந்த சிரிப்பு இந்த முறை உண்மையானது. அவள் ஒரு வேலைக்காரி இல்லை. அவள் ஒரு விவாகரத்து ஆன பெண்ணும் இல்லை. அவள் என் மனைவி. இந்த வீட்டின் சந்தோஷம். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண்ணை சொசைட்டி தள்ளிவிட்டாலும் ஒரு மனிதன் அவளை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு வாழ்க்கை மீண்டும் ஆரம்பமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.